நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இது நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித யோசேப்பினுடைய விழாவையும் என்ன பண்ணிட்டு கொண்டாடிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ உழைப்பாளர்களுக்கான ஒரு சிறப்பு தினம், மகிழ்ச்சி. இன்னைக்கு தினத்தில் இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வேலை தேடி என்ன பண்றாரு, அலையோளன் தேடி அலைகிறாரு. ஆனா எங்கேயுமே என்ன பண்ணல, அவருக்கு வேலை கிடைக்கல. அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து அலுவலக தூய்மை பணி செய்வதற்கான வேலையிடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அங்க போய் இன்டர்வியூக்கு என்ன பண்றாரு, போறாரு. போன இடத்துல அவர் இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க, சரி எங்க இருந்து வாரீங்க என்ன இதெல்லாம் கேட்டுட்டு, ஓகே உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்குதா அப்படின்னா, தூத்து இருக்கிறதுல என்னங்க அனுபவம், இடத்த கிளீனா வச்சுக்கணும், இதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுறாரு. ஓகே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஃபில் பண்ணுங்க, இதுல நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க நாளையில இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டே வராரு. ஒவ்வொரு விஷயமா ஃபில் பண்ணிட்டு வரப்போ அதில் வந்து அவருடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு, கொடுத்துருக்காரு. இமெயில் ஐடி கேட்டிருக்குது. அப்போ இமெயில் ஐடி என்கிட்ட இல்லை. இமெயில் ஐடினா முதல் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ஸோ ஐடி கம்பெனிங்கிறப்போ அட்லீஸ்ட் இமெயில் ஐடி எல்லாருக்குமே இங்கே தேவை. ஏதோ ஒரு சில விஷயங்கள் மெயிலில் தான் என்ன பண்ணுவோம், நீங்கள் லீவ் கேட்கணுமோ எதுனாலும் அதை நீங்கள் பழகிக்கணும், நீங்கள் எப்படியா உருவாக்குங்கன்னா, எனக்கு அதை பற்றின அறிவே எனக்கு கிடையாது. அப்படி படிச்சிருந்தா நான் ஏன் இந்த மாதிரி இந்த வேலைக்கு நான் வரப்போறேன், நான் வேற ஏதாவது வேலைக்கு என்ன பண்ணியிருப்பேன், போயிருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ இல்லைங்க எங்களுக்கு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அப்படி மெயில் ஐடி இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வர அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா கிடைச்ச ஒரு வேலையும் இப்படி வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி வீட்டுக்கு போய் சமைச்சு ஏதாவது என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்து கையில் இருந்து ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு நடந்து வந்திருக்காரு. அந்த பக்கம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உள்ள இருந்து வெளியே வந்தாலும் பார்த்துட்டு என்ன கையில் காய்கறிலாம் எடுத்துட்டு போறீங்கன்னா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், எனக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவையான இருக்குது, காய்கறி தேவைப்படுது சமைக்கிறதுக்கு, எனக்கு போய் வாங்குறதுக்கு என்ன இல்லை நேரம் இல்லை, நீங்கள் உங்கள் காய்கறி எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க, நான் ஒரு 10-15 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த உங்களுக்கு நான் 25 ரூபாய் என்ன பண்ணுறேன் தரேன் அப்படின்னு சொல்லி 25 ரூபாய் என்ன பண்ணுறது. இவருக்கு இது நல்ல யோசனையா தோணுது, நம்ம காய்கறியை வாங்கி நம்ம லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் திரும்ப என்ன பண்ண ஆரம்பிச்சார், அதே 25 ரூபாய் முதலீடாக போட்டு திரும்ப காய்கறி வந்து இதே அப்பார்ட்மெண்ட்ல விற்க ஆரம்பிக்க. ஸோ வெளியே மார்க்கெட்டில் வாங்குறப்போ 2 ரூபா 3 ரூபான்னு கிலோன்னு இருந்துச்சுன்னா, இங்கே வந்து விற்கிறப்போ அதே 3 ரூபாய்க்கு கூட 2 ரூபா லாபம் வச்சு 5 ரூபா அப்படின்னு விற்கின்ற பொழுது நிறைய லாபம். நான் ஒரு தள்ளு வண்டி கடையா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு இதுல மோட்டர் போட்டு தள்ளிட்டு போற வண்டியா மாறிச்சு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையா மாறிச்சு, அப்புறம் அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாறிச்சு. வேற லெவலில் அவரோட பிசினஸ் என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. ஒரு சாதாரண மனிதர் மிகப்பெரிய தொழிலதிபர் என்ன பண்ணார், மாறிட்டார். அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா சூப்பர் மார்க்கெட்டா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லிங் போடுறதுக்கு சாஃப்ட்வேர் என்ன பண்ண தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனார் தெரியுமா, அந்த கம்பெனிக்கே போய் இந்த மாதிரி எனக்கு பில்லிங் பஸ் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு அவர் எல்லா டேர்ம்ஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு எல்லாம் சேர்த்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு திரும்பவும் அப்ளிகேஷன் ஃபார்மை கையில கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி இப்படி சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லி நீங்க கேட்கறதா எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும், அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்றாரு. திரும்பவும் ஃபோன் நம்பர் வந்து மெயில் ஐடி வருது. இவர் சொல்ல எனக்கு மெயில் ஐடி இல்ல. அப்போ அந்த பிசினஸ் அந்த கம்பெனியோட டீம்ல லீடர் சொல்றாரு, அந்த ஐடி கம்பெனியோட லீடர் சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி நிறைந்த வேர்ல்டுல இமெயில் ஐடியே இல்லாம நீங்க இவ்வளவு வளர்ந்துருக்கீங்கன்னா, உங்ககிட்ட மட்டும் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு வளர்ந்துருப்பீங்க. அப்ப அவ்வளவு சொன்னாரு, என்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்க கடையில நான் என்ன பண்ணிருப்பேன், வேலை செஞ்சிருப்பேன். சோ வாழ்க்கையில சில விஷயங்கள் இல்ல அப்படிங்கிறது நமக்கு இல்லவே இல்லை. நம்முடைய உழைப்பு சரியா இருந்துச்சுன்னா அதுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட
உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள். மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள். உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சூப்பரா நம்ம தொடங்கிட்டோம். இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம். இன்னைக்கு டாபிக் வந்து கண்டிப்பா உழைப்பாளர்களை பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதானே? கண்டிப்பா. உழைப்பாளர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசாம இருக்க முடியாது. உழைப்பை பற்றியும் நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் அழகா சொல்லி இருக்கிறது, உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது. உனக்கு வேலை பார்க்க மைண்ட் இல்லையா, உன்னால சோறு திங்கிறதுக்கு லாய்க்கு நம்ம வட்டார வழக்குல சொன்னா அதுதான். பைபிள் வந்து கொஞ்சம் டீசென்டா என்ன பண்ணிருக்குது, உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாதுன்னு சொல்லியிருக்குது. வட்டார வழக்குல சொன்னா உனக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்குதா, சோறு திங்கிறதுக்கு நீ செட் ஆக மாட்டே. ஸோ அப்போ அந்த வகையில் அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தகைய உழைப்பாளர்கள் நினைத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள், நம்மளோடு வாழக்கூடிய மனிதர்கள். ஆனால் பெரும்பாலும் இவர்கள் உழைப்பாளர்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அங்கீகரிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படி நாம் அங்கீகரிக்க வேண்டிய, நம்முடைய நினைவிற்கு தூண்டி எழுப்பப்பட வேண்டிய உழைப்பாளர்கள் யார் யார், அவங்கள தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், அடையாளம் காண போகின்றோம். அதில் முதல் விஷயம், நாம கூடவே இருக்கிறாங்க, ஆனால் நம்ம இவங்களை உழைப்பாளர்னு ஐடென்டிஃபை பண்ணல. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள். கண்டிப்பா. ஸோ எல்லா ஏரியாக்களும் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் ஒரு 11 மணிக்கு மேலே ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போட்டு பண்ணுறாங்க ஒர்க். நைட் நேரங்கள்ல அந்த தூய்மை பணி, ஏன்னா மறுநாள் காலையில் ஒருத்தன் வந்து எந்திரிச்சு அந்த நகரத்தை பார்த்தா அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லை, இப்பெல்லாம் வந்து நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கண்டிப்பாக நிறைய நேரங்களில் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த காலையில் அந்த இடம் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ நைட்டு அவங்க முழிச்சிருந்து அவங்க தூக்கத்தை விடுத்து அது 2 மணி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 2 மணிக்கெல்லாம் வந்து அதை கிளீன் பண்ணக்கூடிய, குப்பைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ பணியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம அந்த வரப்ப அந்த இடமே டோட்டலா மாறி இருக்கும். அவ்வளவு அது ஏன்னா நம்ம வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, லுக் இருந்துச்சு, நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை. அப்போ இந்த சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிற வேலைக்கு காலைல போறோம்னா அந்த வேலைக்கு செல்லக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்களுடைய மனங்கள் ஒரு பிளசண்டான ஒரு மைண்ட் செட்டோட போறதுக்கு இவங்களுடைய பங்கு ரொம்ப 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 முக்கியம். அதுவும் காலையில அவங்க வீடுகளில் வந்து அந்த குப்பை எடுக்க வரக்கூடிய நேரங்கள், அதுக்கு இப்போ அழகா சில நேரங்களில் பார்த்து அந்த பாடல்கள்லாம் என்னால ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை கேட்ட உடனே ஆஹா வண்டி வந்துருச்சு, ஓகே குப்பையை கொடுக்குறது. ஸோ அவர்களையும் நாம் மனிதராக மதிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பணி ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு பணி. அவங்க ஒரு நாள் இல்லைன்னா இந்த என்ன சொல்றது, இந்த உலகமே வந்து ரொம்ப அழுக்காய் பெறும். வீட்டுல ஒரு நாள் குப்பை எடுக்கலனாலே நம்ம வீட்டுக்குள்ள நாத்தம் தாங்க முடியல. ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, குப்பையெல்லாம் அல்லாம, அப்ப எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் உங்க வீட்டு பக்கம் குப்பை எடுக்க வரவங்களுக்கு வீட்டுக்குள்ள மரியாதை கொடுத்தா போதும். மரியாதை கொடுங்க. ஒரு அவங்க தாகமா இருக்கின்ற பொழுது அவங்க கேட்கறாங்களா இல்லையோ அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்து அவங்களை என்ன பண்ணணும், பார்த்து கொள்ள வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கு. சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும், வெற்றி அருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மே மாதம் 1ஆம் தேதி ஆகிய இன்று நாம் தொழிலாளரான புனித சூசேப்பருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அதோடு கூட தொழிலாளர் தினத்தையும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே, இந்த நாளுக்குரிய திருவிழாவுக்கு ஏற்ற வகையிலே இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே அழகான ஒரு திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 90 நாம வாசிக்க கேட்டோம். இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக கடைசி இறைவசனமாகிய 17வது இறைவசனத்தை பல்லவியாக நாம் படிக்க கேட்டோம். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எவ்வளவு பொருத்தமான வார்த்தைகள்! இன்றைய நாளுக்கு ஏற்ற ஒரு இறை வார்த்தையை ஜெபமாக மாற்றி இன்றைய திருப்பாடல் நமக்கு இறைவனை நோக்கி ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் 90 நாம் பார்க்கிற பொழுது மொத்தம் 17 இறை வசனங்களை உள்ளடக்கிய திருப்பாடல் 3 பகுதிகளாக இதை நாம் பிரிக்கலாம். 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களை பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவு நிலையானவர், நேரம் கடந்தவர், காலம் கடந்தவர் என்பதையும், 7 முதல் 11 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் மனிதர்கள் எவ்வளவு நிலையற்றவர்கள், மனிதருடைய காலம் இந்த உலகிலே எவ்வளவு குறுகியது என்பதை சொல்லுகிற வகையிலும், 12 முதல் 17 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இந்த மனிதன் கடவுளையினுடைய அருளை பெற்றால் மட்டுமே இந்த உலகில வாழ முடியும் என்கிற ஜெபம் கலந்த ஒரு விண்ணப்பம் நிறைந்த இறைவார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த திருப்பாடலில் இருந்து முதல் பகுதியையும் 3ஆம் பகுதியையும் நமக்கு இன்றைய நாளுடைய திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இறைவசனம் 4 நாம் படித்து பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார், நிலையானவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். இதுல 2 வகையாக பிரிக்கிறார். முதலில் நிறைய உள்ள காலத்தை சொல்லி பிற்பாடு சிறிய உள்ள காலத்தை சொல்லுகிறார். எப்படி என்ன சொன்னால், நேற்றைய ஒரு நாள் போலவும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 24 மணி நேரம். அப்போ நேற்றைய ஒரு நாள் போல, கடவுளுக்கு 1000 ஆண்டுகள் என்பது நேற்றைய ஒரு நாள் போல அப்படின்னு சொல்றது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மீண்டுமாக அவர் சொல்லுகிறார், கடந்து போன இரவின் ஒரு சாமம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு சாமம் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் இரவின் வேலையை 4 பகுதிகளாக பிரித்தார்கள். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையை காவல் காப்பதற்காக ஒவ்வொரு பகுதியாக 3 மணி நேரங்களாக பிரித்து காவல் காப்பார்கள். அப்போ 6 மணி முதல் 9 மணி வரை முதல் காவல் வேலை, 9 மணி முதல் இரவு 12 மணி வரை 2ஆம் காவல் வேலை, இரவு 12 மணி முதல் காலை 3 மணி வரை 3ஆம் காவல் வேலை, 3 மணியிலிருந்து காலை 6 மணி வரை 4ஆம் காவல் வேலை அப்படின்னு சொல்லி இந்த 4 காவல் வேலையை பிரிப்பார்கள். இந்த 4 காவல் வேலைக்கு சுருக்கமான ஒரு பெயர் தான் சாமம் என சொல்வார்கள். முதல் சாமம், 2ஆம் சாமம், 3ஆம் சாமம், 4ஆம் சாமம் சொல்லுவாங்க. அப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், முதலில் அவர் 1000 ஆண்டுகளை எதற்கு ஒப்பிடுகிறார்னு சொன்னால், 1000 ஆண்டுகள் ஒரு நாளுக்கு இணையானது என்று சொல்லுகிறார். அதை விட இல்லை, அது ஒரு நாள் கூட இல்லை, 1000 ஆண்டுகள் என்பது ஒரு சாமம், இரவின் ஒரு சாமம், அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு கடவுளுக்கு இணையானது அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா கடவுள் எவ்வளவு நிலையானவர், எவ்வளவு ஆண்டு காலம் அவர் நிறைந்திருக்கக்கூடியவர் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக இந்த வசனத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் பிற்பாடு இருக்கக்கூடிய 12 முதல் 17 வரை இருக்கக்கூடிய இறை வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் புழுதிக்கு சமம், நாங்கள் புழுதியா இருக்கிறோம், மண்ணோடு மண்ணாக மாறப்போகிறோம். எனவே ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய வாழ்நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடிய, எங்கள் வாழ்நாளை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை, சிந்தனையை, ஆற்றலை
எங்களுக்கு தாரும் என சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் ஒவ்வொருவருமே கட்டாயம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். பிரியமான அன்பு சகோதரர்களே, நாம் எவ்வளவு தூரம் இந்த உலகத்துல வாழ்ந்துட போறோம் சொல்லுங்களேன். ஒரு 80 ஆண்டு காலம் வாழ்ந்தாலே அல்லது 90 ஆண்டு காலம் வாழ்ந்தாலே ரொம்ப அரிதா இன்று சில பேர் 100 ஆண்டு காலம் வாழ்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆண்டு காலம் இந்த உலகில் இருக்க போகிறோம் என்பதை உணர்ந்து வாழ இந்த திருப்பாடல் அழைக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த சொற்பமான நாட்களிலே, சொற்பமான ஆண்டுகளிலே இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக நாம் வாழணும்னு சொன்னால், நாம் செய்கிற உழைப்பு, நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் பெற்றக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கடவுளுடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்து வாழ இந்த சிறப்பான நாளிலே இறைவன் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு அழைக்கிறார். பிரியமான அந்த சகோதரிகளே, இந்த தொழிலாளர் தினத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, தொழிலாளரான புனித சூசேப்புடைய பெருவிழாவிலே தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் தொட்டு ஆசீர்வதியும். குறிப்பாக நாங்கள் செய்யக்கூடிய வேலையை, பணியிடங்களை, பணி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஏறெடுக்க போகிற செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் உம்மை பார்த்து சொன்னதை போல, ஆண்டவரே, 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய நாள் போலவும் கடந்து போன இரவின் சாமம் போலவும் இருப்பது போல எங்களுடைய நிலையற்ற இந்த வாழ்விலே உம்முடைய அருள் எங்களுக்கு கிடைத்தாலொழிய எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியால் எங்களால் நிரப்ப முடியாது. இறைவா, எங்களாலும் எங்களோடு துணையாக இருந்து இந்த தொழிலாளர்கள் தினத்தில் எங்கள் ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதித்து மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற உம்முடைய மகிழ்ச்சியிலே நாங்களும் பங்கெடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில உழைப்பாளர் தினத்தில் நாம் அங்கீகரிக்க வேண்டிய உழைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது அடுத்ததா யார்? அது அடுத்ததா யாருன்னா, நம்ம வீடுகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த பணியாளர்களையும் நம்ம வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கான மதிப்பை நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் தானே வேலை செய்ய வராங்க, அதுக்காக அவங்களை ஏளனமாக பேசணும், ஏளனமாக பார்க்கணுன்றது அர்த்தமே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையாச்சும். நம்ம வந்து ஏதோ நம்மளுடைய பற்றாக்குறை, நம்ம இப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அவங்களை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம்மளை ஆளாக்கி அவங்கள வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரி, வேற பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒன்றும் அவ்வளோ மலிவான வேலை கிடையாது. மதிப்பு இல்லாதவர்கள் அப்படிதான் கிடையவே கிடையாது. எப்படி வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் லீவு போட்டாங்க, ஒரு நாள் ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா அந்த ஊர் எப்படி நாரி போகுதோ, அந்த மாதிரி ஒரு நாள் வீட்டுல போட்டாங்கன்னா நமக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். இன்னொன்று, வீடுகளில் நம்ம சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி வச்சுக்கிறோம், வேலை வாங்குகின்றோம். அவங்கள ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த வேலையை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுக்கு கூட நமக்கு லாய்க்கு இல்ல. ஒவ்வொரு வட்டார வழக்கில் சொன்னா அது கூட செய்யறதுக்கு நமக்கு லாய்க்கு இல்ல. அந்த நிலையில அந்த வேலையை நமக்காக இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, எடுத்து செய்ய வராங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும், ஓகே. ஆனா அதே நேரத்தில் அவர்களை கண்ணியத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு அலுவலகமோ இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ, அங்க இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் திடீர்னு ஒரு இடத்த மாப் போட்டுட்டு இருக்காங்க, சும்மா மாடு நடந்து போன மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, நடந்து போயிட்டே இருக்க கூடாது. ஆனா சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆமா, ஒரு வார்த்தை கேட்டு ஏங்க போட்டுருக்கீங்க, போக வேண்டிய சூழல் போயிருச்சுமான்னு அதுல ஒண்ணு தப்பு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அச்சே பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட கேட்டுட்டு போறாங்க, நம்மளையும் மதிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வேலையை மகிழ்ச்சியான செய்வாங்க. கண்டிப்பா இல்ல, முத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துல மாப் போட்டுட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல குழந்தைங்களை ஏதோ தெரியாம இந்த பக்கம் ஓடிடுச்சு, எப்படி கத்துவோம், மனுஷனா இருப்போமா நம்ம? அப்போ அதே விஷயம் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த நிலைகள்ல அவர்களை உணர்வுகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. புனித வளனார். அன்னை மரியாவின் அன்பு கணவரும் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்பு புனித வளனார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். இறை பக்தியும் மனித நேயமும் கொண்ட இவர் நாசரேத்தூரில் தச்சராக பணிகளை செய்து அனைவருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். தனக்கு மனம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா ஆண்டவரின் அருளினால் கருவுற்று இருப்பதினை அறிந்து கொண்ட இவர் மரியன்னையினை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தார். ஏரோது அரசரிடமிருந்து குழந்தை இயேசுவினையும் மரியன்னையினையும்
பல்வேறு துன்பங்களுக்கிடையே பாதுகாத்து வழிநடத்தினார். சிறுவன் இயேசு தன் 12ஆம் வயதில் எருசலேம் நகர தேவாலயத்தில் காணாமல் போன போது மரியன்னைக்கு ஆறுதல் கூறி இயேசுவினை கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார். இயேசுவிற்கு சிறுவயதிலேயே தச்சு தொழிலினை கற்றுக் கொடுத்து அவரை பாதுகாத்து அன்போடு வளர்த்த யோசேப்பு உடல் நலிவுற்று இயேசுவின் மடியில் உயிர் துறந்தார். இவ்வுலக மக்கள் கீழ்ப்படிதல், அமைதி காப்பது மற்றும் அடக்கமாக பேசுவது போன்ற நற்பண்புகளை புனித வளனாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் திருத்தந்தை புனித 23ஆம் அருளப்பர். மக்களின் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும் நீதிமான் புனித வளனாரை திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. இன்று புனித வளனாரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு அன்றாடம் பணிகள் கிடைக்கவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் உழைப்பாளர் தினத்தன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா யாருக்காக? ஸோ அடுத்ததா யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், யாரை அங்கீகரிக்க வேண்டும், எந்த தொழிலாளர்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ். கண்டிப்பா பாதுகாப்பாக ஒரு நேரத்தில் நைட் வாட்ச்மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி கார்டு நிறைய பேர்கள் என்ன பண்றாங்க, நாம் அழைத்து கொண்டே இருக்கின்றோம். ஸோ அவர்களுடைய பணியும் ரொம்ப ரொம்ப அளப்பரியது. சில நேரங்கள் இந்த கூர்காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க. என்ன விசில் அடிக்கிற சத்தம் கேட்கனா கூர்கா ரவுண்ட்ஸ் என்ன பண்றாரு வராரு. அப்போ ஏதோ ஒன்று இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இரவில் உறங்குகின்றோம் அப்படின்னா அப்போ அந்த பணியை, அது நம்முடைய அலுவலகமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வீடாக இருக்கலாம், வீட்டுக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒரு காவலாளியாக இருக்கலாம், அவர்கள் விழித்திருந்து என்ன பண்றாங்க, நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அப்போ அந்த நிலையில அவங்கள வெளியே போறப்ப வரப்ப ஜஸ்ட் பார்த்து ஒரு குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங் ஒரு விஷ் பண்றதே ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அவங்களோட நல்லா பேசி ஒரு நல்ல உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது அவங்க இன்னும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, லாயலா இருப்பாங்க. ஸோ அப்போ அவர்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே, படுத்த பகுதியை பார்க்கலாம். ஒட்டகம் வாங்க சந்தைக்கு போனார் ஒரு வியாபாரி. அப்படி இப்படி என்று பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கிய மகிழ்ச்சியில் ஓட்டி வந்தார். நயமான தரமான விலைக்கு வாங்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை வீட்டுக்கு வந்ததும் வேலைக்காரரிடம் காட்டினார். குளிப்பாட்டி கொட்டிலில் அடைக்கச் சொன்னார். வீட்டுக்கு வந்த புதிய ஒட்டகத்திற்கு அந்த வேலையாளும் பாச முத்தம் தந்து அழைத்து வரவேற்று தண்ணீர் தொட்டி அருகே நிறுத்திவிட்டு குளிப்பாட்ட தயாரானார். ஒட்டகத்தின் சேணத்தை அவிழ்த்தார். அதிலிருந்து ஒரு சிறிய பை ஒன்று, தங்க நிறத்தாலான பை ஒன்று பொத்தென்று கீழே விழுந்தது. விழுந்த பையை எடுத்து முடிச்சவிழ்த்து பார்த்த அவருக்கு கண்ணிலே மின்னல் வெட்டியது. ஆச்சரியத்தால் கருவிழிகள் விரிந்து போயின. ஏனென்றால் அது ஒரு பொக்கிஷப்பை, விலை மதிப்பற்ற 60 நவரத்தின கற்கள் கொண்ட பை. பையை எடுத்தபடி உடனே ஓடிப்போய் முதலாளியிடம் தர பார்த்த முதலாளி பேராச்சரியத்தில் மூழ்கி அந்த நவரத்தின கற்களை ஆசை தீர பார்த்தார். பையை சட்டை பையிலே போட்டுக்கொண்டு இடுப்பிலே ஜாக்கிரதையாக முடிந்து கொண்டு சந்தைக்கு ஓடினார். சேணத்தை அவிழ்த்த போது இந்த பொக்கிஷப்பை கிடைத்தது என்று அந்த ஒட்டக வியாபாரியிடமே சொல்லி திரும்ப தந்தார். வாங்கிய ஒட்டக வியாபாரியோ சொன்னார், நான் உங்களை மிகவும் மெச்சுகிறேன், பரிசளிக்கவும் விரும்புகிறேன். இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான சில நவரத்ன கற்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பையை வியாபாரியிடம் தர மறுத்து சொன்னார் இவர். இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு தரும் முன்பே இதிலிருந்து 3 நவரத்தினங்களை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றி, எதுவும் எனக்கு வேண்டாம்.
அப்படியா என்று சொல்லியபடி அவற்றை அந்த ஒட்டக வியாபாரி எண்ணி பார்க்க, பொட்டலத்தை எண்ணி பார்க்க, அதில் 60 கற்களும் அப்படியே இருக்க, அப்படி ஒன்றும் இதில் எதுவும் குறையவில்லையே என்றபடி குழப்பத்துடன் பார்த்தவரிடம் சொன்னார் நமது வியாபாரி, நான் எடுத்து வைத்துக் கொண்ட அந்த 3 நவரத்தின கற்கள் இதோ இவைகள்தான். முதலாவது நவரத்தினம் கீழே விழுந்ததை அப்படியே கொண்டு வந்து என்னிடம் கொடுத்த என்னுடைய வேலையாளின் நேர்மை. இரண்டாவது நவரத்தினம் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓடி வந்து கொடுத்த என்னுடைய நாணயம். மூன்றாவது நவரத்தினம் கைமாறி எதுவும் வேண்டாம் என்றும் நிற்கும் என்னுடைய சுயமரியாதை. இதை கேட்டவுடனே ஒட்டக வியாபாரி ஆறத் தழுவிக்கொண்டார். அந்த வியாபாரிக்கு நிறைய வாய்ப்பும் தந்து அவரை பெரும் செல்வந்தராக்கி விட்டார். அங்கே அவர்களிடையே மனித மதிப்பீடுகள் மகத்தான கொண்டாட்டம் கூத்தாட்டம் போட்டுக்கொண்டன. இதயங்களை வெல்ல அதிக பணம் தேவையில்லை, நல்ல நல்ல குணங்களே போதும். நேர்மையால் பலரை பெறலாம், சிலரை இழக்கலாம், ஆனால் ஒருபோதும் நிம்மதியை நீ இழக்க மாட்டாய். நேர்மையை போல் சிறந்த கவசம் இல்லை, மனசாட்சிக்கு விஞ்சிய கடவுளும் இல்லை. நேர்மையாய் வாழ்பவர் அஞ்சியும் வாழ தேவையில்லை, கெஞ்சியும் வாழ தேவையில்லை. நசுங்கி நசுங்கி பேசுபவரிடம் நேர்மை இருக்காது, நறுக்கென பேசுபவரிடம் நச்சுத்தன்மை இருக்காது. நீதியோடு இருந்தால் பிறரிடம் ஒழுக்கமாய் நடந்து கொள்வாய், நேர்மையோடு இருந்தால் ஒழுக்கமாய் நீ உன்னிடத்திலேயே நடந்து கொள்வாய். இப்படி ஒரு இணைய வழி அடித்தள அடிபட்ட பதிவு. இதாங்க கொடுமை. இந்த உலகத்துல பணமில்லாதவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவன்தான் நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு தெரியுவான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில உழைப்பாளர் தினத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய உழைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி. அது அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததை யார சொல்றாங்கன்னா, இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்க பழகிக்கணும் அப்படின்றாங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். என்னதான் அவங்க வந்து நீங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கான ஃபுட்டை கொண்டு வந்து தராங்க. ஜஸ்ட் ஏதோ டிராஃபிக்லயோ இல்லை ஏதோ ஒரு நேரம் தவறி இருக்கலாம். ஸோ அதை தாண்டி வரும்போது அவங்கள மரியாதை குறைவாகவோ இல்லை நான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் தரமாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்குமெண்ட் தருவோம். நான் காசு கம்மியாக தான் தருவேன், இல்லைன்னா எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அவமானப்படுத்திருப்போம். இன்னொல்லாம் பார்த்தீங்கன்னா 7வது ஃப்ளோர் 10வது ஃப்ளோர்லாம் இருப்பாங்க, லிஃப்ட் கூட இருக்காது, மேலே ஏறி போவாங்க. அதுக்கு ஒரு கற்றுவாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால முடியலன்னு தானே நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ அதை எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா உங்களால பொறுக்க முடியாதா? கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்களாக மனிதத்தன்மையற்ற நிலைக்கு நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம மாறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த டெலிவரி பாய் அப்படின்னு படக்கூடியவங்க இன்னைக்கு டெலிவரி பாய்ல இன்னைக்கு நிறைய பெண்களும் என்ன பண்றாங்க, டெலிவரி பண்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா, வாழ்க்கையில நான் யாருக்கிட்ட இறந்து உண்ண வேண்டும்ங்கிற நிலை எனக்கு வரக்கூடாது. நான் உழைத்து தான் சாப்பிடணும். ஸோ அப்போ அந்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பை அவர்களை அங்கீகரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா இன்னைக்கு வரும்போது கூட ஒரு ஹேண்டிகேப்ங்க, அவரோட வண்டியில அந்த ஜொமேட்டோ கொண்டு போறாரு. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ஆக்சுவலாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் இருக்கும்போது இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது ஃப்ரீ டேஸில் வந்து டெலிவரி கொஞ்ச நாள் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணணும் ஆஃபீஸில். அப்போ பண்ணும்போது எனக்கு சில அனுபவங்கள் அதில் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சில அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் பார்த்தா 7வது மாடி 8வது மாடி இருப்பாங்க. அந்த லிஃப்ட்ல என்ன ஒட்டி இருப்பாங்க அப்படின்னா, டெலிவரி பாய்ஸ் டோன்ட் யூஸ் திஸ் லிஃப்ட்னு ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி ஏறி போறது? 7வது மாடி நீ படிக்கட்டுல போ, நீ லிஃப்ட் யூஸ் பண்ண கூடாது அப்படினா நான்லாம் சில நேரம் சண்டை போட்டு நீ ஓட்டுனா ஓட்டு, நான் போறது போத்தஞ்சு உனக்கு என்ன அப்படின்லாம் சண்டை போட்டதெல்லாம் பண்ணிருக்கு. ஸோ என்னன்னா, எந்த மனிதத்தன்மையோடு நாம் நடந்து கொள்கின்றோம் அப்படின்னு அவர்களை மனிதராக மதிங்க. அவங்களும் உழைச்சு சாப்பிட்றாங்களே தவிர அவர்கள் உழைக்காமல் உண்ணவில்லை. ஸோ அப்போ அந்த உழைப்பிற்கு ஏற்ற நம்ம மதிப்பை கொடுப்பதற்காக அத்தகைய மனிதர்களை நாம் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன யாரை அங்கீகரிக்கணுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே, அதுக்கு நடுவே ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு உழைப்பாளர் தினம். இந்த உழைப்பாளர் தினத்தில் நாம் அங்கீகரிக்க வேண்டிய உழைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததை யார சொல்றாங்கன்னா, விவசாயிகளை நம்ம வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாம அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கறோமா, அவங்களை அங்கீகரிக்கணுமா அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு.
ஏன்னா நம்மளுடைய சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம்னா அதுக்கு காரணம் விவசாயிகள் மட்டும்தான். ஆனா அவங்களுக்கு கிடைக்க அந்த மானியமாகட்டும் இல்லை என்ன அவங்களுக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா எத்தனையோ நம்ம ஆண்டுகள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. இன்னைக்கு வந்து நம்ம உடை இல்லாமல் இருந்து விடலாம், அது இல்லாமல் இருந்துடலாம், இது இல்லாமல் இருக்கலாம், ஆனா உணவு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. வருஷத்துல 365 நாளும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உணவு. இப்ப நம்ம சில நேரங்கள் பாத்தீங்கன்னா சிகரெட் போய்க்காமல் இருக்க முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனா சிகரெட் கம்பெனி எல்லாம் லாபத்துல ஓடுது. ஆனால் சாப்பிடாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனா அந்த சாப்பாட்டை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் கடன்ல இருக்குது, கஷ்டத்துல இருக்குது. அப்போ இதை எப்படி சரி செய்வது? அப்போ முதல் நாம் அதற்கு எதிராக அதை குறித்து பேசணும். ஃபர்ஸ்ட் அதை குறித்து விழிப்புணர்வை அடைந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், விலை நிர்ணயம் செய்ய முடியும். ஆனா இந்த விவசாயிகளால் அதை என்ன பண்ண முடியும், வாங்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் இருக்கு. இப்போ இதெல்லாம் யார் மாற்றுவது, எப்படி மாற்றுவது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் விவசாயிகளை நாம் வாழ வைக்க முடியும். அப்போ இதை குறித்த புரிதல் இல்லை, நான் வந்து என் பிளேட்டுக்கு சோறு எப்படி வந்தால் எனக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு திங்கிறதுக்கு சோறு கிடைச்சா போதும் அப்படின்னா இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து திங்கிறதுக்கு சோறுலாம் ப்ரீபெய்டு கார்டு மாதிரி தான். நீ ப்ரீபெய்டு கார்டு போட்டோன்னா உனக்கு என்ன பண்ணும், அரிசி கிடைக்கும். அந்த அளவுக்கு கார்பரேட் கையில் ஒரு நாள் போகும். போகிற அன்னைக்கு தான் விவசாயினுடைய அருமை என்னங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிய வரும். அப்போ அந்த விவசாயிகளை மதிக்க, விவசாயத்தை மதிக்க, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயத்தெல்லாம் நாம் செய்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 27 நாம் நடமாடுகிறோம். இன்று 2ஆம் செய்தியினை பார்க்கவிருக்கிறோம். தூய்மையானவரின் செயல்கள். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் வற்றி சொல்லா விடுதலும் தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூய மென்பார் தொழில். திரிகடுகம் 27. இன்று 2ஆம் கருத்து, என் பெரினும் பால் வற்றி சொல்லா விடுதலும். எத்தகைய தன்மையான நன்மைகள் நமக்கு நேரிடக்கூடினும் ஆள் பார்த்து இங்கு தகாத செயலை செய்துவிடக்கூடாது. இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர், எனவே வேண்டியவரிடமிருந்து எனக்கு இவையெல்லாம் கிடைக்கும், அதனால் வேண்டாதவரால் எனக்கு எந்த வகையான பயனும் இல்லை, அதனால் நான் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று ஒரு நடுவரோ அல்லது ஒரு பொது மாந்தரோ இயங்குகிறார் என்றால் அது முறையன்று. அது முறையன்று. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நல்ல சான்றோர் என்பவர் யார்? அவருக்கு எது அழகு? ஆள் பார்த்து செயல்படா தன்மை தான். அதான் திருத்துவதர் பணிகளிலே ஒரு செய்தி, அருமையான செய்தி. கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர், அவருக்கு எல்லாரும் ஒன்றுதான். எனவே அவரவர் எண்ணுகிற எண்ணம், சிந்திக்கிற சிந்தனை, செயல்பாடு இவை எல்லாம் தான் தீர்மானிக்குமே தவிர அவருக்கென்று எனக்கு இவங்க பிடித்தவங்க இவங்க பிடிக்காதவங்க என்கிற அந்த பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வகையில்தான் இங்கு ஆள் பார்க்கா தன்மையில் உண்மையை உரைக்கின்ற, நீதியை எடுத்துரைக்கின்ற அந்த நேர்மையாளர் தன்மையாக இங்கு இயங்க வேண்டும் என்பது இங்கு எதிர்பார்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவே தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், அவ்வளவுதான். அந்த தீயவற்றை இவர் என்னுடைய மாமன் மச்சான், இவர் செய்கிறார், இவர் என்னுடைய ஜாதிக்காரர், என்னுடைய ஊர்க்காரர், எனவே அவர் செய்கிற இந்த தீயவற்றை நான் வேறு வகையில் அதை எப்படியாவது வேறு வகையில் நான் பார்த்து சொல்வேன் என்பதாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கயமைத்தன்மை, அது நயன்மைத்தன்மை அல்ல. ஆக இது தீயது, தீயதை செய்கிற தன்மைக்குரியவர், அவர் தண்டனைக்குரியவர், அவ்வளவுதான். இது நல்லது, அதை எவர் செய்தால் என்ன, அது நல்லது. ஆக நன்மைத்தனத்தை இவர்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்ல. ஆண்டவரே உம் பெயரால் அங்கு பேய்களை ஓட்டுவதற்கு பார்த்தாங்க, நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று யோவானும் யாக்கோபும் சொல்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? தடுக்காதீங்க, நல்லதானே செய்கிறாங்க, நடக்கட்டும். ஆனால் தீயவை செய்கின்ற எவரென்றாலும் சரி, அவர் நம் உறவுக்காரரோ அல்லது நண்பரோ அல்லது நமக்கு உதவி செய்தவரோ அல்லது அவரை சார்ந்து நாம் வாழ்கிறோம் என்றோ அத்தகைய பாகுபாடு என்பது இங்கு கூடாது. அதான் ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறது, இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ
முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ, தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். அதான் நம்முடைய பணி. இருளுக்கு எல்லை உண்டு, இறுதியில் வெல்வது நன்மை. எனவே தளராமல் நாம் உண்மையோடு நன்மையை செய்து கொண்டே இருப்போம், நயன்மை விதைத்து கொண்டே இருப்போம். அவ்வளவுதான். இன்னும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் என் பெரினும். என் பெரினும் என்ன? எதை பெற்றுக்கொண்டாலும், என்ன பெற்றுக்கொண்டாலும், அதான் அவருடைய செய்தி. என் பெரினும். இந்த என் பெரினும் என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற அந்த சொல்லாடல்களில் ஈடுபடுத்தலாமே, சிறப்பு. ஆக என் பெரினும், எதை பெற்றுக்கொண்டாலும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருள் நயன்மைத்தன்மை உடையதாக இருப்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய அறிவு, கொண்டிருக்க வேண்டிய ஆன்மீகம். இதை உள்ளத்தில் பதித்தவர்களாக திரிகடகம் சுட்டுகிற அந்த நெறியில் வாழ்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைகடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் உழைப்பாளர் தினத்துல யாருக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை நம்ம அங்கீகரிக்கணும், எந்த தொழிலாளர்கள் அப்படி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா யார்? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க நம்ம பெரும்பாலும் ஒரு உழைப்பாளர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் அவங்களை அங்கீகரிக்கோமான்னு கேட்டா கிடையாது. ஓட்டுநர்கள். கண்டிப்பா. இந்த ஓட்டுநர் அப்படின்னு சொல்லும்போது அது குறிப்பா இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பெண் தேடும்போது பாத்தீங்கன்னா ஓட்டுநரா டிரைவரா அப்படின்னு கேவலமா பார்ப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்ற ஆம்புலன்ஸை ஓட்டு போறான்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் தான் அந்த டிரைவர்லாம் கடவுளா திருவார். ஐயோ என் குடும்பத்தையே காப்பாற்றணும். ஆனா அதே குடும்பத்துல ஏதாவது ஒரு டிரைவருக்கு பொண்ணை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அந்த டைம் மட்டும் அவர் என்ன பண்ணுவார், கேவலமாக ட்ரீட் பண்ண சொல்லுவார். இப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவெல்லாம் கண் விழித்து பயணிக்கக்கூடிய அவங்களும் மனுஷங்க தான். கண்டிப்பா. போதுமான ஓய்வு இருந்தாலும் கூட சில நேரங்கள் அவர்களே மனதும் கண்ணேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பேருந்து ஓட்டும் போது அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு, ஆனா அந்த நேரத்துல கூட எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது. அது எவ்வளவு சேஃபா அந்த வண்டியை தன்னால முடிந்த அளவுக்கு எப்படி அதை ஓரம் கட்ட முடியுமோ, இல்ல எந்த ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்தி தன்னுடைய உயிரை கொடுத்து கூட காப்பாற்றிய, பல உயிர்களை காப்பாற்றிய எத்தனையோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு இருந்து மறைந்திருக்கிறார்கள். ஸோ அப்போ இதுங்களெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ அந்த ஓட்டுநர்களை எனக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. இங்கேருந்து ஊருக்கு ஒவ்வொரு டைம் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நைட் ஃபுல்லாக பஸ் நடந்து இறங்குறப்போ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா பார்க்கலாண்ணே அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடியது என்னுடைய வழக்கம். இதை வந்து எங்க பாப்பா எப்படி அப்சர்வ் பண்ணா தெரியாது. கடந்த முறை அவங்க அங்க ஊர்ல இருந்து கூட்டு வரப்போ அப்பா நீ டாடா சொல்ல மறந்துட்டப்பா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணிச்சு சொல்லி அந்த டிரைவருக்கு டாடா சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா நாம் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுல மதிக்கப்பட வேண்டியவர்கள், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுநர்கள். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். படுத்த பகுதி பார்க்கலாம். தேவையில்லாத கசப்பான எதிர்மறையான வீடியோக்களை நம் மனம் விரும்புகிறதா? சமூக ஊடகங்களில் சண்டையிட்டுக் கொள்ளுதல், மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ துன்புறுத்தி வீடியோக்கள் கண்முன் வலம் வருவதை பார்த்திருக்கின்றீர்களா? டூம் ஸ்க்ரோலிங், அதாவது கெடுதிரை உருளல் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சூழலில் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் சமூக ஊடக பதிவுகள் தேவைதானா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? எண்ணிக்கை 13-14 அருள்வாக்கு பகுதி. கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவரை அனுப்பினார். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவர்கள் அரக்கர்களைப் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். ஆனால் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேயும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ராயேல் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல் விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் என்றனர். ஒரே நாடு, ஒரே மனிதர்கள், ஆனால் சிலர் எதிர்மறையானவைகளை தேடி பார்த்து வந்து மக்களிடம் தெரிவித்தனர். ஆனால் யோசுவா போன்ற வெகு சிலரே நேர்மறையானவைகளை கண்டு வந்து மக்களுக்கு
புது நம்பிக்கையை கொடுத்தனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் எதிர்மறையும் நேர்மறையும் உண்டு. எதை தேடுகிறோம், எதை கண்டெடுக்கிறோம் என்பதில் புலப்படுகிறது நம் ஞானம். அளவுக்கு அதிகமாக மின்னணு திரைகளில் நேரத்தை செலவழித்து அவற்றில் எதிர்மறையான செய்திகளை தேடி கண்டுபிடித்து நுகர்வதை டூம் ஸ்க்ராலிங் அல்லது டூம் சர்ஃபிங் என்கின்றனர். 2020களில் COVID-19 பெரும் தொற்று ஏற்பட்ட நேரத்திலே சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தும் போலி செய்திகள் அதை காண்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று போர்களினாலும் கலவரங்களினாலும் கூட்ட நெரிசலினாலும் இயற்கை பேரிடரினாலும் பலர் காயமுற்றிருப்பதும் இறந்திருப்பதும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றன. இத்தகைய காட்சிகளையும் செய்திகளையும் அதிகமாக திரும்ப திரும்ப நுகரும் போது அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அன்றாட செயல்பாட்டையும் அதிகமாக பாதிக்கின்றன. எதிர்மறையான செய்திகளுக்கு நடுவே ஊக்கமளிக்கும் கதைகள், அறிவியல் முன்னேற்றங்கள் அல்லது நகைச்சுவையான பதிவுகளையும் பார்க்க பழகுங்கள். போனை எப்பொழுதும் பயன்படுத்துவதற்கு பதில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது புத்தகங்களை வாசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். சமூக ஊடகங்களில் கமெண்ட் செக்ஷனில் நடக்கும் தேவையற்ற சண்டைகளில் கலந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும். வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைத்தளங்களில் வரும் பகிரப்படும் அச்சமூட்டும் தகவல்களை, பேனிக் நியூஸ், இவற்றை உடனடியாக நம்பாதீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் தயவு செய்து பகிராதீர்கள். நாம் எதனை அதிகமாக நுகர்கிறோமோ அதனை மீண்டும் மீண்டும் நம் கண்முன்பாக கொண்டு வருவது அல்காரிதத்தின் வேலை. எனவே டூம் ஸ்க்ராலிங் போன்ற மனிதனை கட்டுப்படுத்தும் எதிர்மறை செய்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. விவிலியத்தில் உளவு பார்க்க சென்றவர்களில் பலர் நகரின் தீமைகளையும் அச்சமூட்டுபவற்றையும் பார்த்து நம்பிக்கை இழந்து மக்களையும் நம்பிக்கை இழக்க செய்தனர். நாம் அவ்வாறு இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் உலகில் யோசுவாவை போல நன்மைகளையும் நலமானவைகளையும் பற்றிய செய்திகளை மட்டுமே சேகரித்து கொண்டு அவற்றை மக்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என்னும் கடல் அலை நம் கால்களை நனைக்க அனுமதிக்கலாமே தவிர நம்மையே பேரலையாக மூழ்கடிக்க அனுமதிக்க கூடாது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உழைப்பாளர்கள் தினத்தில் சில உழைப்பாளர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டியும். அவர்கள் யார் யார் அப்படின்னு பேசியிருக்கோம். அடுத்தது யாரை சொல்றாங்கன்னா, இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த தொழிலாளர்களை நம்ம வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கான வீடு இல்லை, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா அதுக்கான ஒரு பில்டிங் வேணும், அதை கட்டுறதுக்கான தொழிலாளர்கள் இருந்தாதான் அதெல்லாம் நமக்கு நிறைவேறும். ஸோ அப்படிப்பட்ட தொழிலாளர்களை நம்ம வந்து மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். கண்டிப்பா. இப்ப நம்ம வீடெல்லாம் கட்டுறாங்கன்னா சில நேரங்கள் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி கொடுக்கலாம், இல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீடு பால் காய்ச்சற அன்னைக்கு, அதாவது வீட்டு வேலையெல்லாம் அவங்கள வச்சு வாங்குவோம். எனக்கு தெரிஞ்சு வீடு பால் காய்ச்சற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹானர் பண்ணுவோம். ஓகே, ஆனா இந்த கொத்தனாரு, ஆமா, வர்க்கர்ஸ் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பண்றோமான்றது ஒரு விஷயம். மேபி இன்னைக்கு நமக்கு அது ஒரு ஐ ஓப்பனிங்கா கூட இருக்கலாம். சோ இனி ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யறோம்னா அவர்களையும் கூப்பிட்டு அங்கீகரிக்க, அவர்களையும் கூப்பிட்டு கௌரவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன சேர்க்கிறத தொடர்ந்து. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் தமிழகத்தோட மேட்டுப்பகுதியில் தண்ணீர் நிற்காத பகுதியில் செய்ய வேண்டிய 3வது முக்கியமான அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் வந்து சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா அது அறுவடை செய்யும்போது உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். 65 நாள் பயிர். கடலை மாதிரியே ஆரம்பத்தில் அடி உரம் முக்கியம். அடி உரம் அங்கே வளரும்போது நிறையா நிலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்சம் தரமில்லாத சாணத்தால் சாணப்புழு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அடி உரம் கொடுக்கும்போது மக்கின சாணம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, ராக் பாஸ்பேட் இதெல்லாம் போட்டு நீங்கள் அடி உரம் கொடுத்து உழுது நடவு பண்ணதுக்கப்புறம் முதல் தண்ணிக்கு 200 லிட்டர் தண்ணியில் இந்த வெள்ளை சாணப்புழு இருக்கக்கூடாதுன்னு மெட்டாரேசியம் 1 லிட்டர்,
நூற்புழு வரக்கூடாது, நெமட்டோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாசிலோமைசிஸ் 1 லிட்டர். இது ரெண்டும் கடித்ததுனால வரக்கூடிய அழுகல் வரக்கூடாதுன்னு ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர். வேர் நிறைய ஓடணும், ஏன்னா வெங்காயம்னா ஒரு காயை நட்டோம்னா 10 காய் கிடைக்கணும். அப்போ நடவு பண்ணுறோம்னா அந்த 10 காய் கிடைக்கிற மாதிரி நிறைய வேர் விடணும். 200 லிட்டரில் 20 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு, 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா, 1 கிலோ ஹியூமிக் பவுடர், இதெல்லாம் கலந்து 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றிக்கணும். 30வது நாளில் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஏக்கருக்கு 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் போடணும். ஜிப்சம் போடலைன்னா அந்த பயிர் அதிகமாக கால்சியம் சத்து எதிர்பார்க்கக்கூடிய பயிர், அது கொடுக்கலைன்னா கோழிக்கால் நோய் வரும். ஒவ்வொரு மாதமும் ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் இந்த 2 திரவமும் 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுட்டு தரையில் ஊற்றிக்கணும். அடி உரம் 30வது நாள், 45வது நாள், 60வது நாள். அதுக்கப்புறம் 30லேருந்து 65வது நாளில் அப்போ தரைவழியில் வெங்காயம் பெருக்கிறதுக்காக ரைசோபியம் 1 லிட்டர், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், வேம் 1 லிட்டர், இது 3 கலந்து தரையில் கொடுக்கணும். இது கூட சாணப்பாசி கரைசல் இருந்ததுன்னா 20 லிட்டர் கலந்துக்கலாம். கடைசி அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு பாசனத்துக்கு முன்னாடி கடைசி பாசனத்தில் பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கணும். அது என்ன செய்யும்னா வெங்காயம் சிவப்பாக கிடைக்க வழி செய்யும். இந்த வேம் கொடுக்கறதுனால காரம் அதிகமாகும். தரம் எப்படி பார்ப்பாங்க? வெங்காயத்தை கடித்து பார்ப்பாங்க. அந்த காரம் இருக்கிறப்ப விலை கூடும். அதுக்கு தான் அதை கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப எளிமைங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தங்க முந்தானேத்து அறுவடை செஞ்சாங்க. அதாவதுங்க, 1 ஏக்கரில் பொதுவாக திருப்பூர் மாவட்டத்தில் 7 டன் எடுப்பாங்க அல்லது 8 டன் எடுப்பாங்க. அவங்க 11 டன் எடுக்கிறாங்க. முதல் விவசாயம். ஒன்று என்ன செஞ்சாங்கன்னா, சொன்னதை கேட்டாங்க. கேட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவசியம் ஜெயிச்சிடலாம். திருப்பூர் மாவட்டத்தில் விளைச்சல் ரொம்ப கம்மியாக வரக்கூடிய பகுதியிலே அவங்களால வெற்றி பெற முடியும்னா, இந்த பதிவை கேட்குற நம்மளுடைய நேயர்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம். விதை வெங்காயம் வாங்குறப்ப பெரு வெங்காயம் இருக்கக்கூடாது, பொடியும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை வாங்கணும். சரியாக நடவு பண்ணணும். விதை நேர்த்திலாம் பண்ண வேண்டாம். நடவு பண்ணிட்டு விதை நேர்த்தி பண்ணிக்கலாம். சொன்ன விஷயங்களை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அட்டவணைகள் தர்றேன். அந்தந்த நாளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கனாலே ஜெயிச்சிடலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த உழைப்பாளர் தினத்துல எப்படிப்பட்ட உழைப்பாளர்களை நம்ம அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா யாரை நம்ம அங்கீகரிக்கணும்? ஸோ அடுத்ததா பெரிய லெவலில் நம்ம அவங்கள தேடுறதும் இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உழைப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர்ஸ். கண்டிப்பா வீட்டில் ஏதாவது ஃபால்ட் ஆனதா உங்களை நம்ம தேடுவோம். கண்டிப்பா. அதாவது எப்போ பிரச்சனை நம்ம கடவுளை தேடுவோமோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் தேடிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிளம்பர்ஸ் இவங்களெல்லாம் வீட்டில் ஏதாவது தண்ணி லீக்கேஜ் இருக்குதுலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் தான் என்ன பண்ணுறோம், அவங்கள தேடுறோம். அதுவும் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஒரு 11 மணிக்கு திடீர்னு நம்ம வீட்டில் என்னாச்சு ஃபீஸ் போயிடுச்சுன்னா அந்த ஃபீஸ் கேரியரை மாற்றுறது கூட நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுல தெரியறது இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் ஒருத்தர் அங்கேருந்து வராங்க, செஞ்சு அதுக்கான உதவிகளை, அதாவது எல்லாமே உழைப்பு தான். இன்றைக்கி நாமளும் ஒரு இடத்துல போய் உழைக்கின்றோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஊதியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம்ல, நான் போகிற இடத்துல எல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணணும், நடத்தணும்னு சொல்லி. அதே விஷயம் தான் இத்தகைய உழைப்பாளர்களுக்கும் இருக்கின்றது. அதை நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அங்கீகாரத்துக்குரியவர்கள் இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் பிளம்பர்ஸ். கண்டிப்பா அவங்களையும் நம்ம அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரணங்களால் இரத்த சோகை ஏற்படுகிறது, அனிமிக் ஆகுறாங்க, பிளட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாதாரணமா அவங்களுக்கு போஷக்கான உணவுகள் இல்லை, சத்துக்கள் குறைபாடு. அதனால அவங்க ஜென்ரலா
இது காமன் அனிமிக்கா இருக்கலாம். இதே சில நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் காரணமாக அனிமிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, நமக்கு தெரியாமல் நம்ம உடல்ல பல உறுப்புகள் இருந்து இரத்த கசிவு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குடல்ல இரத்த கசிவு இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. மோஷன்ல அது சின்ன சின்ன டிராப்பா வெளியேறலாம், அதுவும் உங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் தெரியும், பல நேரங்களில் தெரியாமல் இரத்த கசிவு நமக்கு உடலுக்குள்ள இருக்கலாம். அது பல உறுப்புகள்ல இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம், ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் இருக்காரு, பார்த்தா அனிமிக்கா இருப்பாரு, ஆனா அவருக்கு ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளீட் ஆன இருக்காது, ஃபீல் இருக்காது, ப்ளீட் ஆயிருக்காது, கண்ணுக்கு தெரிஞ்சு ப்ளீட் ஆயிருக்காது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஆணே எடுத்துக்கலாம். இப்போ பல்லுல ரத்த கசிவு இருக்கலாம், ஆனா அவருக்கு அது இருந்திருக்காது. குடல்ல ரத்த கசிவு இருந்திருக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. இதனால தான் நம்ம என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ இவங்களுக்கு சிலருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அது இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், அதனால அனிமிக் ஆகலாம். ப்ளீடிங் பைல்ஸும் இருக்கலாம். அல்சர்னால சிலருக்கு இரத்த கசிவு ஏற்படும், அப்போ அதனால அவங்களுக்கு அனிமிக் ஆகலாம். இந்த எலும்பு மச்சை இருக்கு இல்லையா, போன் மேரோ, அதுல அணுக்கள், ரத்த அணுக்கள் உற்பத்தியிலேயே ப்ராப்ளம் இருக்கலாம், அப்போ அதனால அவங்களுக்கு அனிமிக் அப்படிங்கிறது வந்துடும். இப்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ரலா இன்னைக்கு ஆண்களும் ஜென்ரலா அனிமிக்கா இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்கு உள்ள பல நோய்கள் காரணமாக இருப்பதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாக்கும். உதாரணத்துக்கு கிட்னி பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அனிமிக்கா இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட் அனிமிக்கா இருப்பாங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மாதவிடாய், அதாவது அதிக ரத்தப்போக்கு அல்லது வெள்ளைப்படுதல் காரணமாக கூட அனிமிக்கா இருப்பாங்க. கன்சீவ் ஆன டைம்ல அனிமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி அந்த பெண் அனிமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெலிவரியில அவங்களுக்கு ப்ளீட் அதிகமாக இருக்கலாம், அப்புறம் ஃபீட் பண்றதுனால அவங்களுக்கு ஜென்ரல் வீக்னஸ்னால அனிமிக்கா இருக்கலாம். அப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அனிமிக் எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சுலபமாக நம்ம அந்த அனிமிக்க போக்க முடியும். இப்போ எமர்ஜென்சி அடிபட்டுட்டாங்க, அதிக டேமேஜ் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்ல, அப்போ ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி நம்ம பிளட் கொடுத்தே ஆகணும், அப்போ பிளட் கொடுக்கலாம். இதே சாதாரண பேஷண்ட் பார்க்குறோம், 3 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு அனிமிக்கா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சி சொல்லும் போது அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சீரியஸா, ரொம்ப அக்கறையா, அவசரமா, கவனத்தோட பார்க்க வேண்டியான ஒரு கட்டாயம். அதனால அனிமிக் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஜென்ரலா நீங்க செக் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. அது அனிமிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத உங்க ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஜென்ரலா சில டிப்ஸ் சொல்றோம். இப்போ நல்ல காய்கறி, கீரை, பழங்கள் ஜென்ரலா சாப்பிடுறது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். அது வெஜ் டயட்டா நான்வெஜ் டயட்டா அது உங்க விருப்பம், ஆனா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டா சாப்பிடணும். அடுத்தது தண்ணி நல்லா குடிக்கணும். அடுத்தது நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல டைஜஷன் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். மேலும் உங்க நோய் என்ன இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட். இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் அனிமிக் ஆவாங்க. அப்போ உங்க நோயின் தாக்கத்தை பொறுத்து அனிமிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது மெடிசன்ஸ், வேற என்ன டயட்டு, அதை நீங்க வரும்போது சொல்றோம். ஆனா ஜென்ரல் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அருகம்பில் சாறு டெய்லி ஒரு 50 ml குடிக்கலாம், அல்லது கோதுமை புல் சாறு குடிக்கலாம்.
இதுல உங்களுக்கு பலன் இருக்கு. மேலும் என்னென்ன பழங்கள், என்ன காய்கள், என்ன சூப்பு, எப்படி சாப்பிடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அனுபவ ரீதியாக 3 grams இருந்த ஒரு பேஷண்ட் பல வருடங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகாத நிலைமையில நம்ம கிட்ட சிகிச்சை எடுத்து அவங்களுக்கு 2 monthsல 7 grams ஆச்சு. 7 grams ஆன பிறகு அவங்க 1 year அட்மிட் ஆயிருந்தாங்க. வெளியில கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் நார்மல் ஆகி இன்னைக்கு அவங்களுக்கு 23 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த அளவுக்கு அனுபவ ரீதியாக பார்த்திருக்கோம். அதனால அனிமிக்குன்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க, பயப்பட வேண்டாம். சிகிச்சை முறைகள் இருக்கு, கடைபிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில உழைப்பாளர்கள் தினத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய உழைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க, இந்த வார்ட் பாய், அந்த வார்ட் உமன், அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சிலர்லாம் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க வந்து முகம் கோணாமல் அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க. ஏன்னா அதை நான் கண் கூட பார்த்ததுனால நான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம கடைசியா நோயெல்லாம் நல்லா ஆயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்களை கண்டுக்காம கூட வந்துட்டு இருப்போம், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருப்போம். ஸோ அவங்க வந்து நின்னா கூட நம்ம அதை வந்து கண்டு கொள்ளாம கூட இருந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை இனிமே செய்யாம அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், சில நேரங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த வார்ட் பாயாக இருக்கலாம், இல்லை அந்த ஹெல்ப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நர்சஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே என்னன்னா, இன்னைக்கு நாம பக்கத்துல இருந்து நம்முடைய தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவையோ கவனிப்பதை காட்டிலும் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ அக்கறையோடு என்ன பண்ணுவாங்கன்னா கவனிச்சுக்குவாங்க. அவ்வளோ அக்கறையோடு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத தேடி தேடி என்ன பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கொரோனா பெருந்தொற்று சமயத்தின் போது அவங்களுடைய பணியை விவரிப்பதற்கு வார்த்தை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு வெளியே போனால் எங்கே கொரோனா வந்துருமோன்னு வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். எப்பண்டா கடையை திறப்பாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி கொண்டு வச்சு நம்மளே வச்சு சின்ன நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்த பொழுது அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய குழந்தைகளை பார்த்தும் பார்க்காமலும் கணவனையும் மனைவியும் பார்த்தும் பார்க்காமல் விட்டு இருந்து சில நேரங்கள் இந்த மனித உணர்வுடைய வெளிப்பாடை எப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி ரொம்ப நாள் சந்திக்காமல் இருக்கிறாங்க, இல்லை பிள்ளைகளை ரொம்ப நாள் சந்திக்காம போய் நம்மளையும் அறியாமல் போனோடனே அவர் பயங்கரமான ஒரு டைட் ஹக் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி அத்தனை நாட்கள் வேலை பார்த்து அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு எளிதில் டக்குன்னு நம்ம கட்டி அணைக்க முடியாது. ஏன்னா ஒரு பயம். இன்னைக்கு நான் இதோட ஃபீல்டில் உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு பாதிப்பு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் என் குடும்பத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் தன்னுடைய குழந்தையை கூட கட்டி அணைக்க முடியாமல் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ அப்போ இந்த மனிதர்களையும் நாம் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாள், சிறப்பான சிந்தனை, உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிலர் முக்கியமாக இவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்திச்சிருக்கிறோம். சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி பணித்துறை பொது மேலாளர் அன்பு அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள், அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ தந்தை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருட்பொழிவு செய்யப்பட்டு இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் மற்றும் கும்பகோணம் மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் பால் ஜெயக்குமார் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தந்தை அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டோ ட்ரினிட்டா மேரி இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஆண்டனி, ஜெசிந்தால், லாரன்ஸ், சார்லஸ், சலோமி, தார்ஷியஸ், திவ்யா, ஆல்வின், மிச்சல், ஹார்டின், அஜிஷ், ஷெல்டன், கோஷி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாட எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உங்களுக்கான இறை ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசி அளிப்பாராக. இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்ற பொருள், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். திருப்பா 86:1. செவி சாய்ப்பது என்பது மிக அருமையான ஒரு பொருள். கடவுள் தன் காதுகளை திறந்து, கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து நம்முடைய உள்ளக்கிடக்கைகளையும் வேதனைகளையும்
நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்கிறார் என்பது இது தெளிவாகிறது. செவிசாய்த்தல் என்றால் உறவை வளர்க்கிறது. செவிசாய்த்தல் என்றால் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கூறுகிறது. செவிசாய்த்தல் என்பால் அவனை மதிக்கிறது. செவிசாய்த்தல் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளக்கிடக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்து அவனுக்கு தேவையான ஆறுதலையும் நன்மையையும் செய்வது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்று விவிலியம் கூறுகிறது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டருளினார் என்று திருப்பா நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே மழலைகளின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மழலைகளின் வார்த்தைகளை தாய் கேட்கிறாள். அதனுடைய அருமையான குரலை கேட்டு அதனோடு உறவு கொள்ளுகிறாள். அந்த குழந்தை மகிழ்கிறது, தாய் மகிழ்வடைகிறாள். அதே போல தான் படைத்த எல்லா பொருட்களையும் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை தனிமையாக விட்டுவிட அவர் விரும்பவில்லை. தனிமையில் அவர்கள் ஆழ்ந்து இறந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் எப்பொழுதுமே கேட்கிறார். கேட்பது என்பது புனிதமானது. கேட்பது ஒரு மனிதனுடைய உள்ள கிடக்கைகளையும் அவனுடைய அபிலாசைகளையும் அவன் என்னென்ன வைத்திருக்கிறான் என்பதையும் கூர்ந்து பார்ப்பது. ஆனால் ஒரு மனிதனை கேட்காமல் இருப்பது அவனிடமிருந்து ஓடிவிடுவது போல இருக்கிறது. அவனை வெறுப்பது போல் இருக்கிறது. அவனுடைய ஆளுமையை மதிக்காமல் போல் இருக்கிறது. இவ்வாறு நாம் செவிசாய்க்காமல் சென்று விடுகிறோம். ஏழைகளின் குரலை கேட்பதில்லை. வயோதிகர்களை நாம் மதிப்பதே இல்லை. அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் தனிமைகளையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருப்பா என்ன கூறுகிறது தெரியுமா? ஆண்டவர் இவர்களுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஏழை எளியவர்களுடைய மனதையும் அவர் கேட்டறிந்தார். அன்னாவினுடைய குரலை கேட்டு அவளுக்கு பிள்ளை பேறு அளித்தார். இவ்வாறு ஏழை எளிய மனிதர்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார், மீட்பு அளிக்கின்றார். இந்த மீட்பை நாமும் சுவைக்க வேண்டுமென்றால், பிறர் சுவைக்க வேண்டுமென்றால், நாமும் கடவுளைப் போல பிறரை கேட்பவர்களாக, பிறருக்கு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும், ஆற்றல் வேண்டும், அதிக துணிவு வேண்டும். நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக நேரத்தை ஒதுக்கும் போது நாம் ஒதுக்காமல் இருக்கலாமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம் அன்பாயருடைய இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று நாம் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், உழைப்பாளர்கள் தினத்தில் உழைப்பாளர்களை அங்கீகரிக்க வேண்டும். எல்லா உழைப்பாளர்களுமே அங்கீகாரத்துக்கு உரியவர்கள் தான். அந்த நிலையில் சக மனிதரை மனிதராக மதிக்க கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம், இவங்க மட்டும் தான் அங்கீகரிக்கப்படுவோம்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லோருமே அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லோருமே உழைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடிய பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே மரியாதைக்கு உரியவர்கள். அவர்களுடைய மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள்வோம். சக மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் அதனால் நம்ம உணர்த்தக்கூடிய செய்தி. நல்ல ஒரு சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி எனக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாள் இறுதியை தொடங்கலாம். அன்பானவர்களே, உழைப்பை மதிப்போம், உழைப்பாளர்களை நேசிப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.